அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் சற்று முன்பு வெளியிட்டிருக்காங்க மக்களே. ஸோ அது எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வில்லேஜ் அசிஸ்டண்ட், அதாவது கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சற்று முன்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த கிராம உதவியாளர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2300 போஸ்டிங் பக்கமாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி அப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வேலை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சுருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும், அதே மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும், இதுக்கான சம்பளம் எவ்வளவு இருக்கும், அதே மாதிரி வந்து வேலைவாய்ப்புக்கான இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்குமா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பொசிஷன் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இது அப்ளை பண்ணால் கன்ஃபார்மாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க, நிறைய டவுட் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து தெளிவாக கிளியராக இருக்கும். ஸோ அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில், இது வந்து முழுக்க ஆன்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்கான்றதை தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவோட தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் ஒரு அரசு வேலை வந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி அவங்களுமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு வேலை வந்திருக்கு, அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நமக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் நமக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிராம உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தடவை தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த தடவை 2024 to 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போதே வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2300 போஸ்டிங் பக்கமாக வந்திருக்கு. அது என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கிறது தான். ஸோ டிஎன் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 2290 வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸி, அதாவது கன்சிஸ்டன்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் தான் பொறுப்பு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலரியோட டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெளிவாக வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டோட நேம், என்ன போஸ்டிங்காக அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிராம உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்காக தான் இந்த தடவை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் மேலே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 கிராம உதவியாளர் பணி விண்ணப்பம். சரிங்களா? ஸோ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 2300 வேக்கன்சி நமக்கு வந்து இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. 2024 to 2025க்கான நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மினிமம், ஓகேங்களா? ஸோ மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே. மினிமம் நீங்கள் வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள், ஈஸியாக வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 8வது 10வது 12ஆம் வகுப்பு, ஸோ அதுக்கப்புறம் யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, ஸோ இது எல்லாமே ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே மினிமம் குவாலிஃபிகேஷன் 5வது, அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான். ஓகேங்களா? அதே மாதிரி சேலரி, சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி, ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 35,000 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹையஸ்ட்டாக, ஓகேங்களா? ஸோ இது ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எங்கே வேணால் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட்டாயமாக இந்த இடத்துல வாங்க முடியாது. அவங்க எந்த இடத்துல போஸ்டிங் போடுறாங்களோ அங்கே தான் நம்ம வந்து போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வேலைக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம்னோடனே நிறைய பேர் வந்து பயமாக இருக்கும். எப்படி பண்ணுறது, எப்படி படிக்கிறது, என்ன சிலபஸ்ஸு, ஸோ அதில் கட் ஆஃப் எவ்வளோ வரும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட எக்ஸாம் இன்னும் உடனே அப்படி இல்லையா? ஸோ எக்ஸாம்னால் யாருமே பயப்பட வேண்டாம். எக்ஸாம் இதுக்கு எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் மினிமம் 5வது. ஸோ அதனால் 5வது ஒரு ஒரு நபர் வந்து 5வது படிச்சிருக்க ஒருத்தன் வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணால் எந்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்தா அவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்களோ அந்த லெவலுக்கு தான் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அப்படின்றப்போ மினிமம் அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துட்றாங்க. அந்த பேராகிராஃபை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மெயின் பேப்பரில் வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்து அப்படியே எழுதி உங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாமே அதுதான். ஸோ ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலைப்பு கொடுத்துட்றாங்க. அந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ, அந்த மாவட்டத்தோட சிறப்பு என்ன, அந்த மாவட்டம் என்ன, எப்போ உருவாச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அந்த மாவட்டத்தில், அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதலாம். அதாவது மினிமம் உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக இருக்கும். எக்ஸாம்ன்றதை பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்படாதீங்க. இந்த கிராம உதவியில் இருக்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இருக்கும். சின்ன எக்ஸாமு தான், ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் அது எப்படி நம்ம சேனலை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், அது எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பாக மஸ்ட்டாக சைக்கிள் எல்லாருமே ஓட்டியே ஆகணும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போதைக்கு டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம செலெக்ஷன் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சது உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து சைக்கிள் ஓட வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான அப்ளை பண்ணுறதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்டோபர் மாதத்தில் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்டேட் ஆன உடனே கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எல்லாருக்குமே. ஸோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அங்கேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, நான் எதாவது செக் பண்ணணும் அப்படின்னா இந்த CRA.tn.gov.in www.tnbc.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அஃபிஷியலாக செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டம் தஞ்சாவூருக்கு 300 வேக்கன்சி, மதுரைக்கு 155, திருவள்ளூருக்கு 151, ஈரோடு 141, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான எக்ஸாம் வந்து தனித்தனியான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி சொல்லி பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் ஏஜ் லிமிட் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆதி திராவிடர், அருந்ததியர் இவங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க, அதுக்கப்புறம் எஸ்டி, விண்டோ ப்ளோடிங், இவங்க பார்த்தீங்கன்னா எம்பிசி, ஸோ அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம். ஸோ இவங்க இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாருமே 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் முஸ்லீம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஆதி திராவிடர் அருந்ததியார், ஷெட்யூல் ட்ரைப், மோஸ்ட் பேக்ரவுண்ட் கிளாஸஸ் கம்யூனிட்டிஸ் பேக் கிளாஸஸ் முஸ்லீம். இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வரீங்களோ ஸோ 21 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அதர் கேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி இவங்கெல்லாம் 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் பே ஸ்கேல். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் என்ன நம்ம வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க, அதாவது சேலரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 11,000 நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5வது படித்து பாஸாக இருந்தாலும் ஓகே தான், ஃபெயிலாகி இருந்தால் ஓகே தான், நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? தமிழில் எழுதணும் படிக்கணும். ஓகேங்களா? அப்படி தெரிஞ்சுதான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அப்பர் குவாலிஃபிகேஷன் நோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் மினிமம் 5வது 10th 12th பாஸ், ஐடி, டிப்ளமோ, அதர் குவாலிஃபிகேஷன் யார் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வரும், கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது மூலியமாக தான் நான் செலக்ட் பண்ண போகிறாங்க.
ஸோ அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோ போட்டு நம்மளை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து 10 மார்க்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, ரீட் அந்த படிக்க நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு 40 மார்க்கும், பிளேஸ் ஆஃப் பர்த் 25 மார்க்கும். ஸோ அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா அது 25 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்டர்வியூவில் வந்து 15 மார்க் ஓகேங்களா. டோட்டலாக 100 மார்க் இது பண்ணி அதில் டாப் மார்க் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அரசு வேலையோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இதுதான் அப்டேட். இந்த கிராம உதவியாளருக்கான அப்ளை பண்ணுற லிங்க் வந்து இன்னும் 1 வாரத்துலேயே கண்டிப்பாக 2 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன். அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நானே அப்ளை பண்ணி தரேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஏதோ ஒரு டைமில் நான் வந்து என்னோடய நம்பர் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் முழுமையாக அந்த வீடியோ பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.